அடுத்த முதலமைச்சர் நடிகர் விஜய் தானா? எம்ஜிஆர் வந்தாரு, முதல் தேர்தலிலே ஜெயிச்சாரு. இவங்க மக்களை ஏமாத்தல, நடிகர் விஜய எல்லாரும் சேர்ந்து கூட இருக்கிறவங்களாம் சேர்ந்து ஏமாத்துறாங்களோ அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு ஏற்படுது. 234 தொகுதிகளை 233 தொகுதி நீங்க தான் ஜெயிக்கிறீங்கன்னு சொன்னா பவுண்டேஷன் போடுறது குழி நோண்டி இருக்கிறாங்க. அந்த குழிக்குள்ளே அவரை போட்டுருவாங்க போல. உயிர்ப்புடன் வாழ்க, ஜீவனில் நிறைந்தவர்களே. நேற்றுலேருந்து மாஸ்டர்கிட்ட நம்ம மாணவர்களும் சரி, மாஸ்டர் சந்திக்கிறவங்களும் சரி ஒரு செய்தி கேட்டுட்ருக்காங்க. அடுத்த முதலமைச்சர் நடிகர் விஜய் தானா? ஒரு சர்வே ரிசல்ட் வந்திருக்கு, 95லேருந்து 105 சீட்டு அவர் தனிப்பெரும் மெஜாரிட்டி ஃபஸ்ட்டு எலெக்ஷனே ஜெயிச்சிருவாருன்னு. அப்புறம் டிஎம்கே வந்து 75லேருந்து 85 சீட்டு தான் வாங்குமாமே, ஏடிஎம்கே 65லேருந்து 75 சீட்டு தான் வாங்குமாமே அப்படின்னு கேள்வி மேலே கேள்வி. நம்ம ஒன்றும் பெரிய பொலிட்டிக்கல் அனலிஸ்டான்னு சொல்லி கேட்டால் அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரில. ஒரு சாதாரண ஒரு சென்ஸை வச்சு நம்ம யூஸ் பண்ணோம்னாலே, ஒரு சராசரி மனிதனோட சென்ஸை வச்சு யூஸ் பண்ணோம்னாலே நம்ம இதுக்கு பதில் ஈஸியாக சொல்லிடலாம். பெரிய பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் வேணும்னு அவசியம் இல்லை. சிம்பிளாக எடுத்துக்கங்க. ஒரு பெரிய அரசியல்வாதி இருக்கிறாருன்னு வைங்க, ஒரு மீட்டிங் நடத்துகிறாரு. பக்கத்திலேயே ஒரு நடிகரோ நடிகையோ வர்றாங்க அல்லது இன்னொரு மீட்டிங் நடத்துகிறாங்கன்னா இயற்கையாகவே கூட்டம் நடிகர் அல்லது நடிகை கிட்ட தான் போகும். ஆனால் அவங்கெல்லாம் ஓட்டு போடுவாங்களா, உண்மையான தொண்டர்களாக மாறுவாங்களா அப்படின்னா அது வந்து நிச்சயம் மிகப்பெரிய கேள்விக்குறி. இது மாஸ்டர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பித்து மீட்டிங் போட்டப்போ போன இடத்துலலாம் கூட்டம்னா கூட்டம் தாங்க முடியாத கூட்டம். டி ராஜேந்தர் கட்சி ஆரம்பித்தார், மன்சூர் அலிகான் கட்சி ஆரம்பித்தார், பாக்யராஜ் கட்சி ஆரம்பித்தார். இப்போ அதெல்லாம் என்ன ஆச்சுன்றது எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. எதுவுமே ஓட்டு ரீதியாக பலன் கொடுக்கல. தொண்டர்களும் அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய தொண்டர் படையெல்லாம் இல்லை. முதல் விஷயம் புரிஞ்சுங்க, ஒரு பந்த் நடக்குதுன்னு வச்சுக்குவோம், அல்லது ஒரு போராட்டம் நடக்குதுன்னு வச்சுக்குவோம், அல்லது ஒரு பெரிய மீட்டிங் நடக்குதுன்னு வச்சுக்குவோம். அந்த மீட்டிங்கை யார் நடத்தினாங்களோ அவங்களுக்கு ஆதரவு டிவியோ அல்லது ஆதரவு சோசியல் மீடியாவோ என்ன பண்ணுவாங்க, பிரம்மாண்டமான கூட்டம், தாங்க முடியாத கூட்டம், வரலாறு காணாத கூட்டம், கூட்டத்தை சமாளிக்க முடியல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதற்காக ஒரு ஃபோட்டோவை எடுத்து போடுவாங்க அல்லது வீடியோ காமிப்பாங்க, எங்கெங்கெல்லாம் மக்கள் நெருக்கு அடிச்சுட்டு நிற்கிறாங்களோ. அதே எதிர்த்தரப்பு டிவியோ, எதிர்த்தரப்பு சோசியல் மீடியாவோ, எதிர்த்தரப்பு பத்திரிகையோ என்ன பண்ணும், மீட்டிங் ஃப்ளாப், ஊர்வலம் ஃப்ளாப், நிகழ்ச்சி ஃப்ளாப், கூட்டமே இல்லை அப்படின்னு போடுவாங்க. அதுக்கும் ஃபோட்டோ போடுவாங்க, வீடியோ போடுவாங்க. எப்படின்னா எங்கேயாவது காலிச்சேர் 4 கிடக்கும் இல்லையா, அதில் அட்லீஸ்ட் கடைசியிலேயாவது 4 சேர் கிடக்கும். அதை ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போட்டுட்டு கூட்டத்துக்கு யாருமே வரல, புறக்கணிக்கப்பட்டார்கள், மக்கள் ஆதரவு இல்லை அப்படின்னு போடுவாங்க. இப்போ தான் சோசியல் மீடியாலாம் வந்திருக்கு. முன்னாடியெல்லாம் வந்து ஒன்லி டிவி மாதிரி மீடியாக்கள், பத்திரிகைகள் தான். அதில் பார்க்கும்போது 2 கட்சிக்குரிய பத்திரிகையும் வாங்கி படிக்கிறவங்க மண்டகாஞ்சி போயிடுவாங்க. ஏன்னா இதில் வெற்றின்னு போட்டிருக்கோம், அதில் தோல்வின்னு போட்டிருக்கோம், அதில் வெற்றின்னு போட்டிருந்தா இதில் தோல்வின்னு போட்டிருக்கோம். அதுக்கு ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பாங்க, இதுக்கு ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பாங்க. பந்துன்னா கடை அடைச்சதெல்லாம் எடுத்து பந்த் நடத்துகிறவங்க ஃபோட்டோ போட்டிருப்பாங்க. அதுக்கு எதிர்த்தரப்பு என்ன பண்ணுவாங்க, திறந்திருந்த கடையெல்லாம் காமிச்சு அல்லது அட்லீஸ்ட் முதல் நாள் திறந்திருந்த கடையாவது காமிச்சு பந்த் பிசு பிசுத்தது அப்படின்னு போட்டிருப்பாங்க. இன்னைக்கு வந்து எந்த செய்தியை வேணாலும் எப்படி வேணாலும் பப்ளிக்கில் பரப்பலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டு போச்சு. முதல் விஷயம், இந்த கருத்து கணிப்பு யார் எடுத்தாங்கன்னு பார்க்கணும், யார்கிட்ட எடுத்தாங்கன்னு பார்க்கணும். அந்த கருத்து கணிப்பு உண்மையிலேயே நம்ப தகுந்தது இல்லை அப்படிங்கிறத வந்து அந்த கருத்து கணிப்போட ரிசல்ட்லேயே தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா
அவர் தேர்தலில் நிக்கிறதுக்கு 20 வருஷத்துக்கு முந்தையிலேருந்தே அரசியல் இருக்கிறாரு. மேடைகளில் பேசியிருக்கிறாரு. அதை விட முக்கியமானது என்ன, மேடைகளில் பேசினதை விட மக்களை கலந்து இருந்தார், மக்களை சந்திச்சார், மக்களுக்கு உதவிகள் பண்ணார், பல்வேறு உதவிகள். அவர் செஞ்ச உதவிகளை நிறைய வெளியில தெரியல, அப்படிப்பட்ட உதவிகளை செஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட உதவின்னு ஒருத்தங்க கேட்டுட்டு போயிட்டா அவங்க போய் அந்த உதவியை கேட்காட்டியும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்க வீடு போறதுக்குள்ள செஞ்சு கொடுக்குற அளவுக்கு ஒரு நிறைய செஞ்சிருக்கிறாரு. இன்றைக்கு அரசியல் தலைவர்கள் இருக்கிறவங்க பூரா அது மாதிரி தான் தொண்டர்களை தக்க வச்சிருக்கிறாங்க. திடீர்னு ஒரு சினிமா விளம்பரத்துலேயோ அல்ல ஏதோ ஒரு நாள் விளம்பரத்துலையோ ஒரே ஒரு வீடியோ வைரல் ஆனதுலையோ யாரும் அரசியலில் பெருசாகி ஓட்டு வாங்கி ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க மக்களை ஏமாத்தல, மற்ற அரசியல் கட்சிகளை மிரட்டல, ஏமாத்தல. இந்த கருத்து கணிப்புங்கிற பேர்ல நடிகர் விஜய எல்லாரும் சேர்ந்து கூட இருக்கிறவங்களாம் சேர்ந்து ஏமாத்துறாங்களோ அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு ஏற்படுது. இப்ப நீங்க ஒரு தேர்தலுக்காக நிக்க போறீங்க, இல்ல நான் 2026 தேர்தல் நிக்க போறேன், பெரிய ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னை சுத்தி இருக்கிற 10 பேர் ஒரு கருத்து கணிப்புங்கிற பேர்ல என்கிட்ட கொண்டாந்து காமிச்சு 234 தொகுதியில 233 தொகுதி நீங்க தான் ஜெயிக்கிறீங்கன்னு சொன்னா, நல்ல அனுபவம் உள்ளவன், இயற்கையா உண்மையான விஷயங்களை தெரிஞ்சவனா இருந்தா என்னப்பா கதை விடுறியான்னு கேட்பாங்க. அப்படி இல்லாம மாயை தான் வாழ்க்கை, கூட இருக்கிறவங்களாம் சொல்றதுதான் வாழ்க்கை, கேமரா தான் வாழ்க்கை, தனி ரூம்ல உட்காந்துட்டு பேசுறதுதான் வாழ்க்கை, தனியா உட்காந்துட்டு நடிச்சு நம்ம பெரிய அற்புதங்கள் நிகழ்த்துற மாதிரி இவர் போய் உதைக்கிறாருன்னா எவனோ ஒருத்தன் ஒரு ஸ்டென்ட் மாஸ்டர் உதைப்பான், உதைக்கிற பேரை மட்டும் ஹீரோ எடுத்துக்குவாங்க, அப்படியே பாய்வாங்க, எல்லா அற்புதங்களையும் நிகழ்த்தலாம். ஆனா நிஜ வாழ்க்கையில அப்படியெல்லாம் பாய முடியாது, அப்படியெல்லாம் செய்யலாம். புரூஸ்லி மாதிரி உள்ளவங்களாம் இருந்தாங்க, பட் அதுக்கு ஒரு எல்லை இருக்கு. சூப்பர்மேன் மாதிரி ஒரு மாடியிலேருந்து இன்னொரு மாடிக்கு 1/2 கிலோமீட்டர் பறக்க முடியாது. இப்ப விஜய் கிட்ட அவர் ஒரு சூப்பர்மேன் சொல்லி இந்த மாடியிலேருந்து இல்ல, நீ இப்ப கட்ட ஆரம்பிச்சிருக்கிற ஃபவுண்டேஷன் போட ஆரம்பிச்சிருக்க, அதுவும் ஃபவுண்டேஷன் இன்னும் முழுசா போட ஆரம்பிக்கல, ஃபவுண்டேஷன் போடுறது குழி நோண்டி இருக்கிறாங்க, அந்த குழிக்குள்ளே அவரை போட்டுருவாங்க போல இருக்கு. அந்த குழியிலேருந்து அவங்க காமிக்கிறது பூரா பார்த்தா பெரிய மாளிகையில போய் ஒரு அப்படியே உட்கார்ற மாதிரி காமிக்கிறாங்க. அதற்கான வாய்ப்பு கண்டிப்பா சத்தியமா கிடையாது, மாஸ்டருக்கு நல்லா தெரியும். இத நம்பி விஜய் ஏதாவது பண்ணாருன்னா கண்டிப்பா அவரு ஒரு ஃபவுண்டேஷன் போடுறதுக்கான குழிக்குள்ள அவரே விழுந்துருவாரு, அதில் பாதாளத்துக்குள்ள போயிடுவார், எந்திரிக்கிறதே கஷ்டம். கூட இருக்கிறவங்களாம் அந்த கருத்து கணிப்பு சொன்னவங்களாம் போய் அடிக்க முடியாது, கோர்ட்டில் கேஸ் போட முடியாது, எதுவும் பண்ண முடியாது. நீ தப்பா நம்புறது உன்னோட தப்பு. இப்போதைக்கு விஜய்க்கு ஒரு சில வாய்ப்பு இருக்கு. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், எந்த அரசியல் கட்சி மீட்டிங்கா இருந்தாலும் சரி, மிகப்பெரிய தலைவர்கள் அண்ணா மாதிரி, கலைஞர் மாதிரி, புரட்சி தலைவர் மாதிரி, புரட்சி தலைவி மாதிரி, எவ்வளவு பெரிய தலைவர்களா இருந்தாலும் சரி, அவங்க ஒரு மீட்டிங் பேச போறாங்கன்னா, அந்த ஒரு தேர்தல் நடத்துறாங்கன்னா, அந்த தேர்தலில் நிறைய நடிகர்கள், நிறைய நடிகைகள், ஒரு உதாரணத்துக்கு நடிகர் வடிவேலே எடுத்துக்கலாம். அது எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆச்சுங்கிறதுலாம் அது அப்புறம். நடிகர் வடிவேலுக்கு எல்லாரும் ஓட்டு போடுவாங்களா? நடிகர் வடிவேல் சொன்னா எல்லாம் ஓட்டு போடுவாங்களா? அப்போ ஒரு கூட்டம் வரும். அந்த கூட்டத்தை விஷயங்களை சொல்லி, உண்மைகளை சொல்லி, செய்ய போற சாதனைகளை சொல்லி கன்வின்ஸ் பண்ணுவாங்க தலைவர்கள். அந்த கூட்டமே ஓட்டா மாறிடாது. ஆனா அந்த கூட்டத்துக்கிட்ட நம்ம என்ன செய்தி எடுத்து வைக்கிறோம், என்ன தகவல் சொல்றோம், எப்படி அந்த கூட்டத்தை நமக்கு சாதகமா பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத வச்சுதான் வெற்றியோ ஓட்டுகளோ விழும். கூட்டம் மட்டுமே ஓட்டா மாறிடாது. இது தம்பி விஜய் புரிஞ்சுக்கிட்டா நல்லது. கர்த்தர் விஜயை ஆசீர்வதிப்பாராக.